எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் முதல் மாதம் ஜனவரியின் ராசி பலன்களை இந்த பதிவிலே காண்போம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் அல்லது ராசி விருச்சிகம், லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்து வரும்படியாக கணித்து தருகின்றேன். அன்பு நேயர்களே, பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வையிலே, ஆகையினால் அது குருவினுடைய வீட்டிலேயே இருக்கிறார் ஜனவரி துவங்கும் போது. இது ஒரு அற்புதமாக ஒரு மகாலட்சுமி யோகத்தை தரும். இருந்தாலும் கூட உடல்நல விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சற்று நன்மைகள் அதிகமாக தரக்கூடிய மாதமாகவே இருக்கிறது. இதற்கு முந்தைய மாதங்களை பார்த்தால் இந்த மாதம் சற்று உங்களுக்கு பல நிலைகளிலே அனுகூலமாக தருகிறது. விபரீத ராஜயோகம் என்பது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைந்து 6-8 அதிபதிகளோடு 6-8 மற்றும் 12ஆம் இடத்து அதிபதியும் ஒன்றாக இணைந்து 2ஆம் இடத்துல இருப்பது என்பது ஏதோ ஒரு வகையிலே அரசு சார்ந்த விஷயங்களிலிருந்து ஒரு ஆதாயம் வருவது, தன லாபம் என்பது நிச்சயமாக ஒரு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் ஏதோ மனதிற்குள் ஏதோ ஒரு கவலை. இந்த விருச்சிக ராசி என்பர்களே, எப்போதுமே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு நீங்கள் தான் உயர்ந்து செயல்பட முடியும் என்ற எண்ணம் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் செவ்வாயினுடைய மேஷமும் செவ்வாயினுடையதுதான், விருச்சிகமும் செவ்வாயினுடையதுதான். விருச்சிக ராசி அன்பர்கள் மனநிலையை தடுமாற விடாமல் நல்ல சிந்தனையோடு தெய்வ பக்தியோடு இருந்து விட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய உயரங்களை தொட முடியும். இந்த ஜனவரி 2026ல தெய்வ அனுகிரகம் என்பது உங்களுக்கு பேச்சு, பணம் இவற்றிலெல்லாம் இருக்கும். உங்களுடைய கைப்பொருளை செயலாக்க விஷயங்கள், அதாவது கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் செயல்படுத்துவதற்கு மாதத்தினுடைய 2ஆம் பாதி என்பது மிக சிறப்பாக அமையும். வெற்றியை தருகிறது, ராஜயோகத்தை தருகிறது என்றால் குரு சந்திரன் இணைவு அவ்வப்போது ஏற்படும் போது நிச்சயமாக அது அற்புதத்தை செய்கிறது. ஜனவரி மாதத்துல 18, 19, 20, 21 ஆகிய நாட்களில் தேவையில்லாத ஏதேனும் ஒரு முயற்சியோ அல்லது உங்களோடு வயதிலே குறைந்தவர்களோடு ஒரு பிரச்சனையோ, வழி தகராறோ, அதாவது பயண வழிகளிலே சிறு சிறு பிரச்சனைகள், வாய் தகராறில் ஈடுபடுவதோ இவற்றை தவிர்ப்பது நல்லது. அதே போல அரசு சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மாதம் முழுவதுமே ஜனவரி 2026 முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய புதன் சுக்கிரனோடு இணைந்து முதலில் 2ஆம் இடம், பின்பு 3ஆம் இடம் என்று இருப்பது பல நிலைகளிலே சிறப்பை ஏற்படுத்தும். மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில நல்ல ஒரு ஆலோசனையோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டுமே தவிர, நீங்கள் நினைத்தது சரியாக இருக்கும் என்று எதையும் செய்து இருக்கக்கூடிய விஷயத்தை, அதாவது வரக்கூடிய தனலாபத்தை இழந்துவிடக்கூடாது. ஒரு நல்ல ஆலோசனை என்பது வெற்றியை தரும். தொடர்ந்து நிபுண யோகம் என்பது எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி பேச்சு திறமையினால் வெற்றி பெறுவது என்றெல்லாம் இருக்கும். இருந்தாலும் மாதத்தினுடைய மைய பகுதியிலே ஆன்லைன் விஷயங்கள் இவற்றில் ஏதேனும் சிக்கல் ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்தாலோ அல்லது இப்போது ஏதேனும் சிக்கல் இருந்தாலோ அதற்கான சரியான பரிகாரம், சரியான தீர்வை தேட வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுக்கு சில சவாலாக அமைந்து விடக்கூடியதாக இருக்கும். இந்த ஜனவரி 2026 சந்திராஷ்டம நேரம் என்றால் ஜனவரி 2 9:26 AM முதல் காலை முதல் ஜனவரி 4 9:43 AM வரை, ஆகையினாலே 2, 3 ஆகிய நாட்கள் முழு சந்திராஷ்டம். அது மட்டுமல்லாமல் மாத கடைசியிலே 29 ஜனவரி 6:31 PM முதல் 31 ஜனவரி 2026 8:1 PM வரை சந்திராஷ்டம். ஆகையினாலே 30, 31 சந்திராஷ்டம். ஆகையினாலே இந்த மாத துவக்கத்தில்
கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள், புது விஷயங்களில் அதிகமாக ஈடுபடாமல் இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் சந்திராஷ்டம தினங்களான 2, 3, 30, 31 மட்டுமல்லாமல் சில நாட்களில் கூடுதல் கவனம். அவை ஜனவரி 11, 12, 13, 21, 22 ஆகிய நாட்களிலும் சற்று கூடுதல் எச்சரிக்கை. செய்யக்கூடிய வேலைகளிலே அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் கூட சற்று பொறுமை காத்து செய்யும் போது வெற்றி நிச்சயமாக அமையும். அவசரப்படாமல் இருக்க வேண்டும். உடல் நலத்தை பொறுத்தவரை உணவு, உறக்கம் இவற்றிலே மிக கவனம். இருக்கக்கூடிய இடத்திலே சுத்தம், சுகாதாரம் என்பது மிக முக்கியம். பல், வாய் இது போன்ற மூக்கு, அதாவது இஎன்டி பிரச்சனைகள் தொந்தரவு தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் காரணமாக தலைவலி அல்லது இந்த உடல்ல சிறு ஜுரங்கள் இது போன்ற காரணத்தினால் ஏதேனும் சிறு சிறு தடை தாமதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உடல் நலத்தை சீராக பராமரிக்கக்கூடிய அமைப்பை சரியான நேரத்தில் உணவு, உறக்கம் என்பது இருக்க வேண்டும். யோகா மன அமைதிக்கும், உடற்பயிற்சி குறைந்தபட்சம் நடைப்பயிற்சி செய்வது சிறிய அளவிற்கு, அதாவது தினம்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி, வாக்கிங், நடைபயிற்சி செய்வதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். காதல் விஷயத்துல இந்த மாதம் பெரிதாக சொல்ல முடியாது என்றாலும் கூட உங்கள் இதுவரை ஏதேனும் ஒரு காதல் இருந்தாலும், ரகசிய உறவு இருந்தாலும் அதை மறைத்து வைக்க முயற்சிகள் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அன்புக்குரியவர்களிடம் நிச்சயமாக உண்மைகளை மறைத்து வைப்பது போன்ற விஷயம் இருக்கும். அவை பிற்காலத்திலே சிக்கல் தரும். ஆகையினால் உள்ளன்பு, உண்மை வேண்டும் என்றால் உண்மையை உடைத்து பேசும்போதுதான் உங்களுக்கு அந்த காதல் நிற்கும். இல்லை என்றால் காதல் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆகையினாலே காதல் உறவுக்குள் ரகசியத்தை காப்பது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. குடும்ப சார்ந்த விஷயங்களிலே, திருமண வாழ்க்கையிலே சற்று வார்த்தை பிரயோகத்தை கடுமையாக பேசுவதோ அல்லது எடுத்தெறிந்து பேசுவதோ திருமணமான கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் ஏதேனும் சிறு சிறு உரசல்களை ஏற்படுத்திவிடும். ஆகையினால் அதுவும் பிற்பகுதியிலே ஜனவரி மாதத்தினுடைய அந்த 14ஆம் தேதிக்கு பிற்பாடு சில சிறிய பிரச்சனை கூட சண்டையாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே கவனத்தோடு பேசுவது சிறப்பு. கல்வியிலே சில இடையூறுகளை மாணவர்கள் சந்தித்தாலும் கூட தொடர்ந்து ஒழுக்கத்தை பேணி வெற்றியை நோக்கி பாதை என்றால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும். தொழிலதிபர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் முன்னேற்றமும், அதுவும் குறிப்பாக மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே பயணிக்கும் போது நல்ல தனலாபம் இருக்கும். நல்ல ஆலோசனையின் பேரிலே தொழில் வேலை எல்லாம் ஜெயிக்கும். ஆனால் வேலையிலே ஒருவருக்கு கீழ் வேலை செய்கிறீர்கள் என்றால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அந்த உழைப்பு அதிகரித்தால் நேர்மையான வழியிலே உழைக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கு அது வழிவகுக்கும். சக ஊழியர்களோடு, உங்களோடு பணிபுரிவர்களோடு நல்ல வார்த்தைகளை பேசி கையாளுவது வெற்றியை தரும். மாதத்தினுடைய துவக்கத்திலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே, குருவினுடைய வீடு அது, அங்கு இருப்பது நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி, நிதி வளர்ச்சி, அதாவது பணம் சார்ந்த விஷயங்களிலே நிச்சயமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே சமயத்துல மாதத்தினுடைய அடுத்த பகுதி ஜனவரி 14 துவங்கி பார்க்கும் போதே ஒவ்வொரு கிரகமாக மாறி சூரியன் முதல் அனைத்தும் ஒன்றாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே வரும்போது அப்போது சில பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். சனி பகவான் மாதம் முழுக்க 5ஆவது வீட்டிலே இருப்பார். ராகு 4ஆம் வீட்டில இருப்பார். ஆகனால வீடு, வாகனங்கள் போன்ற விஷயத்துல உங்களுக்கு எது தேவையோ அதை செய்யுங்கள். ஆடம்பரம், பகட்டிற்காக செலவு செய்வது தேவையற்றது. கேது 10ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்திலே உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால், 3ஆம் நபர்களுடைய வாழ்க்கையிலே தலையீடு போன்ற விஷயங்கள் இருந்தால் அதை இப்போது நிறுத்திக் கொள்வது சிறப்பு. குரு 8ஆவது வீட்டில் இருப்பதும், அஷ்டம குருவாக இருப்பதும், ஆன்மீகத்திலே நாட்டத்தோடு இருக்கும்போது, தெய்வ பக்தியோடு இருக்கும்போது உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள், 5 கிரகங்கள் இந்த 2 மற்றும் 3ஆம் இடத்துல இருப்பது, மாதத்திலே பெரும்பகுதி 15 நாட்கள் 2ஆம் இடம், 15 நாட்கள் 4 கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருப்பது பல நிலைகளிலே, நிதி நிலைகளிலே சிக்கலை தவிர்க்க உதவும். தொழில் வளம் இருக்கும். இதுவே வெற்றிக்கான வழி. எப்போதுமே பொருள் கையில இருந்தால் இந்த பூலோகத்தில் சில விஷயங்களிலே நாம் நன்மையாகவே சில விஷயங்களில் தீர்வு கண்டுவிடலாம். ஆகையினால் பொருள் இல்லார்க்கு உலகில்லை என்பார்கள். ஆகையினால் பொருள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. அருள் தேடினீர்கள் என்றால் பொருளோடும் அருளோடும் இருக்கும்போது வாழ்க்கை வளமாக இருக்கும்.
அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.